6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5ல் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளை நம்ம பார்க்கலாம். ஆசாரக்கோவை. நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆசாரக்கோவை. இதில் ஒரு சின்ன குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் மாற்றி அப்படியே போட்டாங்கன்னா திருக்குறளோன்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வார்த்தைகள் வரும்போது கவனமாக பார்த்துக்கோங்க. நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் மொத்தம் எத்தனை? 8. பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிர்க்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பேணுதல், எல்லாரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவராக இருத்தல். நன்றி அறிதல் என்னும் சொல்லின் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு என்னும் சொல்லின் பொருள் எல்லாரையும் சமமாக பேணுதல். நட்டல் என்னும் சொல்லின் பொருள் நட்பு கொள்ளுதல். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை எனப்படும். அறிவு கூட்டல் உடைமை சேர்த்து எழுதுக, அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் சேர்த்து எழுதுக, இவை எட்டும். நன்றி எறிதல் பிரித்து எழுதுக, நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை பிரித்து எழுதுக, பொறை கூட்டல் உடைமை. நந்தவனம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? பூஞ்சோலை. பண் என்னும் சொல்லின் பொருள் இசை. பார் என்னும் சொல்லின் பொருள் உலகம். இழைத்து என்னும் சொல்லின் பொருள் பதித்து. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? ஆசாரக்கோவை. கண்மணியே கண்ணுரங்கு என்ற தலைப்பில் வரக்கூடிய பாடப்பகுதி. முத்தேன் என்பவை எவை? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணி என்பது மா, பலா, வாழை. முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தால் என்பதன் பொருள் நாக்கு. தாலாட்டு எவ்வாறு பிரியும்? தால் கூட்டல் ஆட்டு, நாவை அசைத்து பாடுவது. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுரங்கு பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உரங்கு. வாழை கூட்டல் இலை சேர்த்து எழுதுக, வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுதுக, கையமர்த்தி. உதித்த என்ற பதத்திற்கான எதிர்ச்சொல் தருக, மறைந்த. பொறுத்துக. சேரநாடு முத்தேன், சோழநாடு முக்கணி, பாண்டிய நாடு முத்தமிழ். தமிழர் பெருவிழா. பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள். உழவர்கள் எந்த மாதத்தில் விதைத்து எந்த மாதத்தில் அறுவடை செய்வர்? ஆடி திங்களில் விதைப்பர் மற்றும் தை திங்களில் அறுவடை செய்வர். கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா பொங்கல் விழா. அக்காலத்தில் மழைக்கடவுளை வேண்டி போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நன்னூல். மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? தை முதல் நாள். திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தை 2ஆம் நாள். பொங்கலுக்கு அடுத்த நாள் எப்படி கொண்டாடப்படுகிறது? மாட்டுப்பொங்கல். மாடு எனும் சொல்லுக்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. மஞ்சு விரட்டுவின் வேறு பெயர் என்ன? மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் போன்றவை. மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது காணும் பொங்கல். அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் பஞ்சாப் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர்.
பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. போகி கூட்டல் பண்டிகை. மனம் கவரும் மாமல்லபுரம் என்ற தலைப்பில் வந்த பாடப்பகுதியை பார்ப்போம். மற்போரில் சிறந்தவன் யார்? நரசிம்மவர்மன். மாமல்லன் என்ற பட்டப்பெயர் யாருக்கு உண்டு? நரசிம்மவர்மன். பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் எது? மாமல்லபுரம். முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டு. நரசிம்மவர்மன் தந்தை பெயர் என்ன? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர். மாமல்லபுர சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது? 4. சிற்பக்கலையின் உச்சம் எது? அர்ஜுனன் தபசு. அர்ஜுனன் தபசு வேறு பெயர் என்ன? பகிரதன் தவம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது? மாமல்லபுரம். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் எது? மாமல்லபுரம். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? 4 வகைப்படும். குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள்: அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மலை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை பார்ப்போம். மயங்கொலிகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்பர். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? அவை யாவை? 8. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? ந. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந. நாவின் நுனி மேல்வாய் பகுதியின் பல்லில் அடிப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கிறது? ந. வானம் என்ற சொல்லின் பொருள் என்ன? வெடி. வானம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆகாயம். பனி என்ற சொல்லின் பொருள் என்ன? வேலை. பனி என்ற சொல்லின் பொருள் என்ன? குளிர்ச்சி. நாவின் இரு பக்கங்களிலும் தடித்து மேல் பற்கள் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து என்ன? ல. நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து என்ன? ல. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து எது? ழ. நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து எது? ர. நாவின் நுனி மேலெண்ணத்தின் மைய பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து ர. ஏரி என்பதின் பொருள் நீர்நிலை என்று பொருள். கூரை என்பதன் பொருள் வீட்டின் கூரை. கூரை என்பதன் பொருள் புடவை. ஏரி என்பதன் பொருள் மேலே ஏரி. விலை என்பதின் பொருள் பொருளின் மதிப்பு. விளை என்பதின் பொருள் உண்டாக்குதல். விளை என்பதன் பொருள் விரும்பு. இலை என்பதன் பொருள் செடியின் இலை. இலை என்பதன் பொருள் மெலிந்து போதல். இழை என்பதன் பொருள் நூல் இழை. தன்னகரம் என்று அழைக்கப்படும் எழுத்து ந. தன்னகரம் என்று அழைக்கப்படும் எழுத்து ந. ரன்னகரம் என்று அழைக்கப்படும் எழுத்து ந. வகர லகரம் என அழைக்கப்படும் எழுத்து ல. நகர லகரம் என அழைக்கப்படும் எழுத்து ல. மகர லகரம் என அழைக்கப்படும் எழுத்து ல. இடையின ரகரம் என அழைக்கப்படும் எழுத்து ர. வல்லின ரகரம் என அழைக்கப்படும் எழுத்து ர. சிரம் என்பது தலை. இலைக்கு வேறு பெயர் தழை. வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். வெல்கம் என்பதின் தமிழ் சொல் நல்வரவு. ஸ்கல்ப்சர் என்பதின் தமிழ் சொல் சிற்பங்கள். சிப்ஸ் என்பதின் தமிழ் சொல் சில்லுகள். ரெடிமெய்டு ட்ரெஸ் என்பதின் தமிழ் சொல் ஆயத்த ஆடை. மேக்கப் என்பதின் தமிழ் சொல் ஒப்பனை. டிஃபின் என்பதின் தமிழ் சொல் சிற்றுண்டி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறள். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்? திருவள்ளுவர். மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்?
நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் எது? ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன்தராத சொற்களை பேச மாட்டார். உள்ளுவது எல்லாம். சேர்த்து எழுதுக, உள்ளுவதெல்லாம். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளை கூட கொஞ்சம் தெளிவாகவே படிச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த மயங்கொலிகள் வர்றதை நல்லா பார்த்துக்கோங்க. தேர்வில் இதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல முறையில் தேர்வுக்கு தயார் பண்ணி தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.